Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் துவக்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேக்கம்பட்டி ஊராட்சி கெண்டேபாளையத்தில் ஒன்றிய பொது நிதியின் கீழ் 8,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நெல்லையில் அதிமுக மருத்துவர் அணி சார்பில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநகர் மாவட்ட மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் மாற்றுத்திறனாளி பள்ளி குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பள்ளமடை பாலமுருகன், முன்னாள் MP வசந்தி முருகேசன், மாணவரணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட், ஐடி விங் மாவட்ட செயலாளர் சம்சு சுல்தான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அதிமுக முன்னாள் கவுன்சிலர் எட்வின் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதிதாக கட்டப்பட்ட நிழற்குடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் நிழற்குடை கால்நடை மற்றும் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாதானபுரத்தில் பயணிகள் நிழற்குடை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிழற்குடை பணிகள் முடிந்தும் நிழற்குடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் இந்த நிழற்குடை கால்நடைகள் மற்றும் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. திறனற்ற திமுக அரசு வெறும் விளம்பரத்திற்காக திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் அதுவும் மக்களிடம் முழுமையாக சேர்வதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பொன்னங்குறிச்சியில் வண்ண கோலப்பொடி விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, ஊதா, கருப்பு, நீலம், காவி, வெள்ளை உள்ளிட்ட 32 வண்ணங்களில் கோலப்பொடி தயாரிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் அதிக அளவில் வாங்கிச் செல்வதாக கோலப்பொடி தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இங்கு தயார் செய்யப்படும் கோலப்பொடிகள் தூத்துக்குடி மட்டுமின்றி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் விழுந்த விபத்தில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம்எஸ்புரத்தை சேர்ந்த இன்பராஜ் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள நிகாம்பள்ளி முகாமில் இந்திய ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் முகாமிற்கு உணவு எடுத்துச் செல்லும் போது அவர் சென்ற ராணுவ வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்பராஜுக்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்புதான் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்ததாக கூறப்படுகிறது. திருமணமாகி ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் இன்பராஜ் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாளை இன்பராஜின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.